ஏமாற்றம். அடே தம்பி, பூவிலி விஷம் குடிச்சிட்டாளாம். ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்களாம். அரவிந்தனின் தாயார் அவனிடம் சொல்லியவாறு அவளின் வீடு போவதற்காக அவசரமாக சேலை மாற்றிக்கொண்டு வெளியே வந்திருந்தாள். பாவி, ஏண்டி இப்படி செய்தாய்? அரவிந்தனின் மனம் படபடக்கத் தொடங்க, பயத்தில் கால்கள் நடுங்கத் தொடங்கின. ஏனெனில் அவன் விஷம் குடிப்பதற்கு காரணமே இந்த அரவிந்தன் தான். அரவிந்தனும் பூவிலியும் பக்கத்து வீட்டுக்காரர்கள். சிறு வயதில் இருந்தே பூவிலியை பார்த்து வளர்ந்திருந்த அரவிந்தன் அவள் வயது வந்தவுடன் அவள் தன்னிலிருந்து ஒதுங்க தொடங்கியது அவள் மேலும் அவனுக்கு ஒருவித ஈர்ப்பு ஏற்படுத்தியிருந்தது. முன்பு வரை சாதாரணமாக பேசிக் கொண்டிருந்தவர்கள் இப்போது பேசுவதை குறைத்து கொண்டார்கள். பார்க்கும் போதெல்லாம் புன்னகை மட்டுமே அவர்களுக்குள் இருந்து வந்தது. வருடங்கள் உருண்டு ஓடியது போதும் இருவரும் அந்த வயதுக்குரிய அழகோடு திகழ்ந்தார்கள். இருவரின் பள்ளிகள் வேறு வேறாக இருந்தாலும் தனியார் வகுப்புகள் ஒன்றாகவே இருந்தது. ஆனாலும் அவன் 2 வகுப்பு மூத்தவன் என்பதால் இருவரும் சந்திப்பதற்கான சந்தர்ப்பங்கள் மிக குறைவாகவே இருந்தன. ஒரு நாள் அரவிந்தன் தனியார் வகுப்புக்குள் நுழைந்து கொண்டிருந்த போது பூவிலே அவளின் தாயார் இறக்கிவிட்டு செல்வதை அவதானித்தான். உடனே அவளின் அருகில் சென்ற அரவிந்தன் அவளிடம் பேச்சு கொடுத்தான். என்ன மேடம், எங்களை கண்டுகொள்றதே இல்லையே, ரொம்ப வெக்கமோ? பக்கத்து வீடு தெரிஞ்ச பொடியன், கொஞ்சம் பேசினாதான் என்னவாம்? அரவிந்தனின் நக்கலான கேள்விகளை எதிர்பார்த்திருக்காத பூவிலி பக்கென வாய் விட்டு சிரித்து விட்டாள். இவ்வளவு காலமும் பூவிலியின் புன்னகை மட்டும் பார்த்து வந்திருந்த அரவிந்தனுக்கு அவளின் சிரிப்பு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது. ஒரு சில நொடிகள் அவளின் முகத்தையே ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் அவன். சிரிப்பில் தேவதையை தெரிந்த பூவிலியை தனது கண்ணுக்குள் உள்வாங்கிக் கொண்டான் அரவிந்தன். அவன் தன்னையே பார்த்து கொண்டிருந்ததை பார்த்து தலையாட்டி புன்னகைத்தபடியே அங்கிருந்து சென்றாள் பூவிலி. அவள் தனது கேள்விக்கு பதில் சொல்லாமல் செல்வதை மறந்துவிட்டு அவளையே பார்த்து கொண்டிருந்தான் அரவிந்தன். நாட்கள் நகர்ந்தபோது அவளை தான் காதலிப்பதை உணர்ந்த அரவிந்தன் அதனை எப்படியாவது அவளிடம் சொல்ல வேண்டும் என தீர்மானித்து கொண்டான். அதற்கான ஒரு நாளும் வந்தது. அரவிந்தனின் அக்காவின் திருமணம். பக்கத்து வீடு என்பதால் அவளுடைய தாயாரோடு ஒரு வாரத்துக்கு முதலே அவளும் வர தொடங்கியிருந்தாள். பலகார செய்வது போன்ற விஷயங்களுக்கு தாயாரோடு சேர்ந்து அவளும் உதவி செய்தாள். அப்போது அரவிந்தனின் தாயார் அவளின் அழகை போற்றி புகழ்ந்தார். அவர் அப்படி புகழ்ந்தது பூவிலிக்கு வெட்கத்தை கொடுத்தது. அப்படியே திரும்பி சற்று தூரத்தில் நின்று தன்னை ரசித்து கொண்டிருந்த அரவிந்தனை பார்த்து புன்னகைத்தாள். அப்போது அவன், ஏ உன்னதாண்டி, நீ ரொம்ப அழகாக இருக்கிற என்று தன்னுடைய விரல்களாலும் கண் அசைவினாலும் காட்டினாள். அதனால் மேலும் வெக்கமடைந்த பூவிலி முகத்தை திருப்பிக் கொண்டாள். திருமண நாளில் பூவிலி பாவாடை தாவணியில் அழகாயிருந்தாள். அவ்வப்போது இருவரும் கண்களால் பார்த்து பேசி கொண்டார்கள். நமக்கு கல்யாணம் எப்போ? நான் ரெடி, நீ ரெடியா என்று அவன் கேட்டபோதெல்லாம் போடா என்று சத்தமின்றி சொல்லிக்கொண்டாள் பூவிலி. நாட்கள் நகர்ந்திருந்தன. அரவிந்தனுக்கு தென்பகுதியில் உள்ள பல்கலைக்கழகம் கிடைக்கவே மேற்படிப்புக்காக அங்கே சென்றான். அதனால் அவளை அவன் சந்திக்க முடியாத நிலை ஏற்பட்டிருந்தது. விடுமுறையில் வரும்போது மட்டும்தான், அதுவும் சில சமயங்கள் மாத்திரமே அவளை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதனால் கவலைக்கு உள்ளானவன் அவளை சந்திக்க முடியாமல் பல்கலைக்கழக விடுதிக்கு திரும்பியிருந்தான். ஆண்டுகள் 2 ஓடிய போது பூவிலியும் மற்றொரு பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகியிருந்ததால் அவளும் விடுதியில் தங்கி கொண்டாள். இதன் காரணமாக இருவருக்குமான சந்திப்புகள் என்பது மிகவும் அரிதாகவே மாறியிருந்தது. அதனால் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்காமலே காலத்தை கடத்தி இருந்தனர். இறுதி ஆண்டு படித்து கொண்டிருந்தான் அரவிந்தன். அப்போதுதான் அவனின் வாழ்க்கைக்குள் நுழைந்தாள் கலை என்கிற கலையரசி. கலையுடனான நட்பு அரவிந்தின் மனதில் மெல்ல மெல்ல பூவிலியை மறக்க செய்திருந்தது. பூவிலியை விடவும் எல்லா வழியிலும் தனக்கு ஏற்றவள் கலைதான் என்பதை அவன் உறுதியாக நம்பிக்கொண்டான். இருவரும் காதலிக்க தொடங்கிய போது பூவிலி சுத்தமாக அரவிந்தன் மனதிலிருந்து அகன்றிருந்தாள். ஆனால் அதே நேரம் பூவிலி மனதில் அரவிந்தன் மிக மிக ஆழமாக வேரூன்றி இருந்தான். அவனை நினைக்காமல் அவளால் இருக்க முடியாத நிலையில் அவள் தினம் தினம் அவனையே எண்ணி எண்ணி தனக்குள்ளே அவன் மீதான காதலை வளர்த்திருந்தாள். இந்த முறை போய் எப்படியாவது அவனிடம் என்னுடைய காதலை சொல்லிவிட வேணும் என்ற எண்ணத்தோடு விடுமுறையில் வீடு சென்றிருந்தாள் பூவிலி. அவள் அங்கே சென்ற சமயம் பல்கலைக்கழக படிப்பு முடிந்து வீட்டுக்கு திரும்பியிருந்தான் அரவிந்தன். பூவிலி, நாளைக்கு அரவிந்த் தம்பிக்கு நிச்சயதார்த்தம். வர ஞாயிற்றுக்கிழமை அவனுக்கு கல்யாணமாம். நல்ல வேளை நீயும் வந்துட்டாய்.
சேலை எடுத்து அயன் பண்ணி வை. தாய் சொல்ல சொல்ல பூவிலின் மனதில் கட்டி வைத்திருந்த காதல் கோட்டை மெல்ல மெல்ல சரிந்து கொண்டிருந்தது. ஐயோ, ஏண்டா இப்படி செய்தாய்? என்னை விட்டுட்டு எப்படா இன்னொருத்தைய காதலிக்க உனக்கு மனசு வந்தது? அப்போ நீ என்னை ஏமாத்திட்டியா? அப்போ என்னை காதலிச்சது பொய்யா? நினைக்க நினைக்க பூவிலியின் மனம் கலங்க தொடங்கி அதனை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்தது. இரவு முழுவதும் தூங்காமல் அழுதழு விழித்திருந்தவள் மறுநாள் காலையில் அவனோடு சென்று சண்டையிட்டாள். அப்போது அவன் தன்னை மன்னித்து படும்படியும் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் கலையரசியை தான் திருமணம் செய்ய இருப்பதாக அவளிடம் சொன்னான். அதற்கு மேல் அவனிடம் பேசி பயனில்லை என்பதை உணர்ந்தவளாக வீட்டுக்கு திரும்பிய பூவிலி விஷம் குடித்தாள். இதோ இப்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் அவளை பார்ப்பதற்காக அரவிந்த் சென்று கொண்டிருந்தான். ஏற்கனவே என்ன காரணம் என்பதை பூவிலியிடமிருந்து அறிந்திருந்த அவளின் தாயார் அவனை கண்டதும் அவர்கள் பேசிக்கொள்ளட்டும் என நினைத்தவாறு அங்கிருந்து நகர்ந்தார். அவன் ஏதேதோ அறிவுரைகள் சொல்ல சொல்ல மட்டும் கேட்டுக்கொண்டிருந்த பூவிலி இறுதியாக ஒன்று மட்டும் சொல்லி கொண்டாள். நான் தான் தப்பு செஞ்சிட்டேன். உன்னை நான் தான் நம்பினேன். எனக்காக நீ காத்திருப்பாய் என்று. ஆனால் நீ அப்படி இருக்கலை. என்னை நேசித்த அதே மனசால் எப்படி இன்னொருத்தையை நேசிக்க முடிஞ்சது? அது மட்டும்தான் எனக்கு விளங்கவே இல்லை. சரி, பரவாயில்ல, நான் யோசிக்காமல் விஷம் குடிச்சிட்டேன். என்னையும் பல பசங்க காதலிக்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் நான் உன்னை மட்டும்தான் நேசித்தேன். ஆனால் நீ சரி சரி நீ போ, அவளுக்காவது உண்மையாக இரு, போ போ, என் கண் முன்னாலே நிற்காத, போ. மிக தெளிந்த மனதுடன் பூவிலி சொல்லி கொண்ட போது அதற்கு மேலும் அவனிடம் பதில் எதுவும் இருக்கவில்லை. தான் செய்தது பிழை என்றாலும் கலையரசிதான் அவன் மனதில் இருந்தான். கலையரசி வீட்டில் வரதட்சணையாக கார், 100 சவர் நகைகள் தருவதாக கூறினார்கள். அரவிந்தன் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவன். பூவிலியை விட கலையரசி வசதியானவள். அதனால் பெண்ணை மாற்றிவிட்டான். பணத்துக்கு விலை போய்விட்டான். அதனால் அதற்கு மேலும் அங்கு நிற்காமல் அவ்விடத்திலிருந்து வெளியேறினான் அரவிந்தன். கதை முற்றும். ஒரு மனதில் ஆசையை வளர்த்துவிட்டு புதியவர்களை கண்டதும் அவர்களை ஒதுக்கிவிடும் செயல் அநாகரிகமானது. காதலை உண்மையாக செய்யுங்கள். பொழுதுபோக்கிற்கானது அல்ல காதல். பெண் பாவம் பொல்லாதது. இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.